ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு எப்படி பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், நம்மளுடைய பாவத்திற்காக அவர் பரிகாரமானார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், மீண்டும் திரும்ப வருவார். அவருடைய வசனத்தை விசுவாசித்து அதன்படி வாழ்க்கையை மாற்றுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிறதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதில் இயேசு உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு மொழிந்த காரியங்கள் அல்லது இயேசு என்னென்ன காரியங்கள் எல்லாம் குறித்து பேசினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யோவான் 21வது அதிகாரத்திலிருந்து பல காரியங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட கான்வர்சேஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யோவான் 21வது அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்களேன். யோவான் 21:19-20. இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். இயேசுவானவர் பேதுருவிட்ட சொல்கிறாரு, பேதுருவை பார்த்து பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறாரு. பேதுரு திரும்பி பார்த்து, இப்போ இயேசு பின்னால் போக வேண்டிய பேதுரு திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய ஷீஷன் பின்னே வருகிறதை கண்டான். இயேசுவானவர் பேதுருவை பார்த்து பின்னே வா அப்படிங்கிறாரு. நம்மால் திரும்பி பார்க்குறாரு. அங்கே இன்னொருத்தர் பின்ன வாரதை அவர் பார்க்குறாரு. அவனை கண்டு அப்படின்னு இருக்கு. இப்போ இயேசு பின்ன போக வேண்டிய பேதுரு இப்போ யாரை பார்க்குறாருன்னா பின்னால் திரும்பி பின்னால் வார ஒருத்தரை பார்க்குறாரு. பார்த்துட்டு பேதுரு இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். இது ஒரு சினிமாட்டோகிராஃபி மாதிரி, ஒரு திரைச்சித்திரம் மாதிரி நீங்கள் அப்படியே கொஞ்சம் மனசில் கற்பனை பண்ணுங்கள். இந்த பகுதி முழுக்க கான்வர்சேஷன் யாருக்கும் நடுவில் இருக்குன்னா இயேசுவானவருக்கும் பேதுருவுக்கும் நடுவில் தான் கான்வர்சேஷன் இருக்குது. இப்போ இயேசுவானவர் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி அப்படி போகும் பொழுது திடீர்னு பின்னால் ஒரு சத்தம் கேட்குது. பின்னால் ஒரு சத்தம், என்ன சத்தம்? யாரோ நடந்து வருகிற ஒரு சத்தம் கேட்குது. இயேசுவை பின்பற்றி போக வேண்டியவர் கொஞ்சம் நின்று திரும்பி இயேசுவை பார்க்க வேண்டியவர், இயேசுவை பார்த்து அவர் பின்னே போக வேண்டியவர் கொஞ்சம் நின்று திரும்பி வேறு பக்கம் பார்க்குறாரு. இதுதான் சாராம்சம். பல நேரங்களில் நாமளும் நம்மளுடைய கவனத்தை, நம்மளுடைய பார்வையை, நம்மளுடைய ஃபோக்கஸை இயேசு மேலேருந்து திருப்பி நம்ம மற்ற இடங்களை நோக்குறோம். அப்போ என்ன நடக்குது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பேதுரோட வாழ்க்கையிலேருந்தே பார்க்கலாமே. பேதுருக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை. இந்த காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை பேதுருடைய வாழ்விலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல இயேசுடைய முதல் சந்திப்புன்னு வைத்துக்கொள்ளலாம். லூக்கா 5வது அதிகாரத்தில் இயேசுக்கும் பேதுருக்கும் ஒரு சந்திப்பு நடக்குது. அப்போ சந்திப்பு நடக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், பேதுருவுடைய போட்டிலிருந்து அவர் பிரசங்கம் பண்ணுறார். பண்ணி முடித்த உடனே நம்ம ஆள் மீனே இல்லாமல் வந்து உட்காந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இதை மாதிரி ஆழத்துக்கு போ, வலைய போடு, மீன் கிடைக்குங்கிறாரு. மீனை பிடிக்கிறாரு. மீனை பிடிச்சாச்சு, நினச்சதை விட அதிகமாக பிடிச்சாச்சு. ஜாலியாக சந்தோஷமாக ஹைஃபை கொடுத்து மற்றவங்களோட கொண்டாட வேண்டிய அந்த நேரத்தில் நம்ம பேதுரு அவர்கள் என்ன சொன்னார்னு நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். லூக்கா 5வது அதிகாரம் 8வது வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு, எதை கண்டு? இந்த மாதிரி செழிப்பாக மீன்கள் எல்லாம் கிடைத்த அதை கண்டு என்ன சொன்னார்? இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். நல்லா கவனிங்க, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற பேதுருவுடைய வாழ்க்கையில் ஒரு சந்திப்பு. யாருடைய சந்திப்பு? தேவ சந்திப்பு நடக்கிறது. ஏற்கனவே அந்திரேயா மூலமாக பேதுரு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கணும். இல்லை, இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த அடுத்தடுத்த காலங்களில் நடந்திருக்கணும். இப்போ இந்த பேதுரு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது இயேசுவோடு ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. சந்திப்பு ஏற்பட்ட உடனே ஒன்றுமே இல்லாத படகு அல்லது எம்டியாக இருந்த லைஃப் ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்குள்ளே, இல்லை அபண்டன்ஸுக்குள்ளே, நிறைவுக்குள்ளே வரதை பார்க்குறோம். வந்த உடனே 2 காரியம்தான் இருக்குது. ஒன்று, நிறைவை பார்த்துட்டு இது நிறைவை கொடுத்தது யாருன்னு பார்த்துருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால்
இப்போ சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத குறித்து பார்த்துருக்கணும். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பேதுரு நிறைவையும் பார்க்கல, நிறைவை கொடுத்தவரையும் பார்க்கல, ஆனால் அதில் மற்றவங்களையும் பார்க்கல. ஆனால் பேதுரு ஒரு காரியத்தை பார்த்தார், என்ன? தன்னை பார்த்தார். அவர் எப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத விட தன்னை பார்க்க ஆரம்பித்தார். நல்ல விஷயந்தான், நான் பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லி உணர்வடைகிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ பிரதானமாக அவர் யாரை பார்த்துருக்கணும் அப்படின்னா, எப்படி இவரால் இதை செய்ய முடிந்தது, அல்லது இந்த பகல் நேரத்தில் இந்த மாதிரி காலகட்டத்தில் இவ்வளோ மீன்களை இப்படி அதிசயமாக இப்படி அற்புதமாக என் படகு நிரம்பத்தக்க இப்படி எனக்கு ஒரு என் நிலைமையை அறிந்து இப்படி ஒரு பெரிய உதவி செய்த, இப்படி போதகம் செய்த இந்த இவர் யார் என்று அவரை பார்க்க வேண்டிய நேரத்தில் அவன் அவரை பார்க்காம தன்னை பார்த்தான். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் இருக்குது. மத்தேயு 14வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். போட்டில் போயிட்டுருக்கிறாங்க, நடுக்கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. படகு அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல, பலத்த காற்று வீசுது. இப்போ என்ன நடக்குது? ஆண்டவர் இவங்களை காப்பாற்றுறதுக்காக கடலில் நடந்து வருகிறார். நடந்து வந்த உடனே சூப்பர், படகுல அத்தனை பேர் இருந்தாங்க, ஒருத்தர் கூட அதை கேள்வி கேட்கல, நாங்கள் நடந்து வரட்டுமான்னு சொல்லி நம்ம ஆள் பேதுரு அவர்கள் தான் முதல்ல அவர் தான் கேட்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் கடைசியும் அவர் தான் கேட்டார். அவர் சொல்கிறாரு, நீதி நீரே ஆனால் சொல்லுங்கள், நான் நடந்து வரேன். நடந்துட்டார். தமிழில் அழகாக வேதம் சொல்லுது, அவர் தண்ணியில் இறங்கி நடக்க ஆரம்பித்த போது நடந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன், யாரை பார்த்துருப்பாரு? இயேசுவை பார்த்துட்டு நான் வரட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ இயேசும் அவரை பார்த்துட்டு, தம்பி பார்த்து வா, கொஞ்சம் தண்ணி ஆழமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல, வா அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாரு, கம். அப்போ இயேசுவை பார்த்தாரு, இவரும் இயேசுவை பார்க்குறாரு, இயேசு இவரை பார்க்குறாரு, இறங்கி வந்தாச்சு, நடக்க ஆரம்பித்தாச்சு. நடக்க ஆரம்பித்த ஒரு பகுதி வந்ததுக்கப்புறம் பேதுருடைய பார்வை திரும்புது. எங்கே திரும்புது அப்படின்னா, சுற்றி இருக்கிற புயல், காற்று, தண்ணி இதெல்லாம் பார்த்த உடனே அமிழ்ந்து போக ஆரம்பிக்கிறார். நீச்சல் தெரிஞ்சவர் தாங்க, ஏற்கனவே நீந்திருப்பார், இந்த கடல் தெரிஞ்ச கடல் தான். நீச்சல் தெரிஞ்சும் நீச்சல் தெரியாதவன் போல மூழ்க ஆரம்பிக்கிறார். எப்பொழுது? கவனத்தை ஆண்டவர் மேலேருந்து திருப்பின போது. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லூக்கா 22வது அதிகாரம் 60-61 பேதுரு மறுதளிக்கிற அந்த காரியத்தை பார்க்குறோம். அப்போ பேதுரு மறுதளித்த உடனே வசனம் இப்படி சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார் அப்படின்னு இருக்கு. பேதுருவை அவர் பார்க்குறாரு, பேதுரு அவரை பார்க்குறாரு. இவ பார்த்த உடனே விஷயம் சரியாகுது. என்ன சரியாகுது? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மறுதளிப்பாயின்னு அவர் சொன்னதை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழ ஆரம்பிக்கிறார். அப்போ ஃபோக்கஸ், நம்மளுடைய நோக்கம் இயேசு பார்க்க சொன்ன இடத்துல அல்லது இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது பேதுரு தவறாமலே டிராவல் பண்ணுறதை பார்க்குறோம். முதல்ல பேதுரு இயேசுவை பார்க்காம தன்னை பார்த்தாரு. ரெண்டாவது, பேதுரு இயேசுவை பார்க்காம சூழ்நிலையை பார்த்தாரு. மூன்றாவது, பேதுரு இயேசுவை பார்க்காததுனால மறுதளிச்சாரு. எப்போ இயேசுவை பார்த்தாரோ அப்போ மனம் வருந்த ஆரம்பித்தார். இதே ஒரு காரியம் இங்கேயும் நடக்குது. இயேசு சொல்கிறார், என்னை பின்பற்றி வான்னு சொல்லி. என்னை பின்பற்றி வான்னு சொன்ன உடனே இயேசுவை மட்டும் பார்த்து அப்படியே பின்ன போகிறவருக்கு மனசில் நமக்கு பின்ன யார் வரா அவனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திரும்புகிறார். நம்மளும் இன்னைக்கு பல முறை கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு பதிலாக கிறிஸ்தவர்களை பார்க்குறோம், அல்லது கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களை பார்க்குறோம், அல்லது கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்க்குறோம். நல்ல கவனிங்க, நீங்கள் கிறிஸ்துவை பார்க்காம உங்களை பார்க்க ஆரம்பித்தாலும், உங்கள் சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்தாலும், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற மற்றவர்களை பார்க்க ஆரம்பித்தாலும் அது உங்களை சரியான பாதைக்கு எடுத்து செல்லாது. நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் கிறிஸ்துவை மாத்திரமே பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் தமக்கு முன் வைத்திருந்த அதை மட்டும்தான் பார்த்தாரு. அவருடைய நோக்கம் என்னவோ அதை மட்டும்தான் பார்த்தாரு, மற்றதையுமே பார்க்கவே இல்லை. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களை அனுபவித்து கிறிஸ்துவோடு இருந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் யார் என்பதை பார்த்து நம்மளுடைய தகுதி என்ன, திறமை என்ன, நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்மகிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறது பார்க்கிறதும் தவறு. நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்ப்பதும் தவறு. நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற இல்லை கிறிஸ்தவர்களாகவே இருக்கிற மக்களை பார்ப்பதும் தவறு. நாம் யாரை பார்த்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை மாத்திரமே பார்த்து நடக்க வேண்டும். ஒரு அருமையான சகோதரி இப்படி சொன்னாங்க ரீசெண்டாக, ஒரு ஊழியக்காரரோட உறவு.
நான் ஏன் கிறிஸ்தவர்களை திருமணம் முடிக்க வருத்தப்படுகிறேன் என்று சொன்னால், என்னை சுற்றி நான் பார்க்கிற கிறிஸ்தவ திருமணங்கள் அப்படி இருக்கிறது என்று சொன்னாங்க. நீங்கள் யாரை பார்க்குறீங்க? கிறிஸ்துவ மேலே ஃபோக்கஸை வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தகுதியை அல்ல ஆண்டவரே, எங்களுடைய திறமையை தாழ்ந்த நாங்கள் யார், எங்களுடைய பின்னணி என்ன என்பதை பார்க்காதபடி, எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்காதபடி, எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்காதபடி, தேவனே, உம்மையும் உம்முடைய வார்த்தையிலும் மாத்திரம் எங்களுடைய நோக்கத்தையும் எங்களுடைய ஃபோக்கஸையும் நாங்கள் வைத்து பின்பற்ற எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.